வணக்கம். குழந்தை பருவத்தோட அந்த அப்பாவித்தனம், நட்புக்குள்ள வர்ற சிக்கல்கள், அப்புறம் பெரியவங்களோட உலகத்தை தைரியமா கேள்வி கேட்கிற அந்த துணிச்சல், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா காட்டுற ஒரு கிளாசிக் இந்தியன் நாவல்குள்ள தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். வாங்க, சுவாமியோட உலகத்துக்குள்ள நுழையலாம். அந்த திங்கக்கிழமை கால பயம், ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே மனசுக்குள்ள ஒரு மாதிரியே இருக்குமே, அந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம கதையோட ஹீரோ சுவாமிக்கும் அப்படிதான். அவனோட உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சரியான ஆரம்பம்னு சொல்லலாம். ஆர்.கே. நாராயணனோட முதல் நாவலான சுவாமியும் நண்பர்களும் நம்மள மால்குடிங்கிற ஒரு கற்பனையான ஊருக்கு கூட்டிட்டு போகுது. இந்த மால்குடிங்கிறது சும்மா ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, அதுவே ஒரு கேரக்டர் மாதிரி தான். அங்க இருக்கிற தெருக்களும் மனுஷங்களும் அந்த காலத்தோட கலாச்சாரமும் சேர்ந்துதான் இந்த கதைக்கு உயிரே கொடுக்குது. சரி, இப்போ நம்ம கதையோட நாயகனை பார்க்கலாம். அவன்தான் சுவாமிநாதன். செல்லம்மா எல்லாரும் சுவாமின்னு கூப்பிடுவாங்க. அவனோட உலகம்னா அது ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவனோட குடும்பம்தான். இதோ இவன் தான் சுவாமி. இவனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ங்கிறது ஒரு ஜெயில் மாதிரி. கடுமையான வாத்தியார்கள், போர் அடிக்கிற பாடங்கள், இது எல்லாமே அவனோட சுதந்திரத்தை பறிக்கிறதா தான் அவன் நினைக்கிறான். அவனோட முகத்துல தெரியற அந்த தயக்கமே அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. சுவாமியோட உலகத்தை நாம சிம்பிளா ரெண்டா பிரிக்கலாம். ஒரு பக்கம் வீக்கெண்ட், ஃப்ரெண்ட்ஸு, பாட்டி சொல்ற கதைகள்னு ஒரே ஜாலியான உலகம். இன்னொரு பக்கம் திங்கக்கிழமை, கணக்கு வாதியார், கண்டிப்பான டீச்சர்ஸ்னா அவன் வெறுக்கிற ஒரு உலகம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவன் படுற போராட்டம்தான் சுதந்திரமா இருக்கணுமா இல்ல பெரியவங்க சொல்ற ரூல்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கணுமாங்கிறது. ஆனா சுவாமி ஸ்கூல வெறுத்தாலும் அவன் ஒன்னும் பயந்தாங்கொள்ளி கிடையாதுங்க. தப்புன்னு அவனுக்கு தோன்ற விஷயத்துக்கு எதிரா, குறிப்பா அவனோட கலாச்சாரத்தையும் நம்பிக்கைகளையும் யாராவது கேள்வி கேட்டா தைரியமா நின்னு பேசுவான். இதுதான் கதையோட ஆரம்பத்துல ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமா அமையப் போகுது. சுவாமியோட வாழ்க்கைய முழுசா டிஃபைன் பண்றதே அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்பப்போ வர்ற சண்டையும் தான் அவனோட உலகத்தையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது. இதோ பாருங்க சுவாமியோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். சோமு வந்து கிளாஸ் மானிட்டர், மணிதான் அந்த கூட்டத்தோட ரவுடி, சங்கர் ஒரு பக்கா படிப்பாளியா இருப்பான், அப்புறம் சாம்யுயல், எல்லாரும் அவனை பட்டாணின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்படி வேற வேற மாதிரி இருக்கிறது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட அழகே. இப்படி இவங்க கேங் ஜாலியா போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு புது என்ட்ரி. அவ பேரு ராஜம். பாக்க நீட்டா ட்ரெஸ் பண்ணி பணக்கார வீட்டு பையன், படிப்புலயும் கெட்டி இங்கிலீஷ்காரங்க மாதிரி பேசுறான். அவனோட வரவு சுவாமியோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள ஒரு பெரிய சலசலப்போ உண்டாக்குது. நான் ராஜத்தை ஆத்துல தூக்கி போட்டுடுவேன். மணியோட இந்த ஒரு வார்த்தையே போதும் ராஜத்தோட என்ட்ரி அவனை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க. தன்னை விட ராஜம் பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை மணியால ஏத்துக்கவே முடியல. அவனோட கோபம் இப்படிதான் வெளியே வருது. ஆனா குழந்தைங்க உலகம் ரொம்ப விசித்திரமானது இல்லையா? ஒரு பெரிய சண்டை அடுத்த நிமிஷமே ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறிடும். ஆத்தங்கரையில சண்டை போட போன மணியோ ராஜுமோ கடைசியில ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எதிரிங்கிறதே மறந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அவங்களோட கோவம் அந்த ஆத்து தண்ணியோடையே கரைஞ்சு போயிடுது. இப்போ இந்த சின்ன சின்ன சம்பவங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த நாவல் பேசுற பெரிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இது வெறும் பசங்களோட கதை மட்டும் இல்ல. இங்க பாருங்க, இதுதான் கதையில வர ஒரு முக்கியமான மோதல். பைபிள் கிளாஸ்ல டீச்சர் மிஸ்டர் எபனேசர் இந்து மதத்தை ரொம்ப மோசமா விமர்சிக்கிறாரு. உடனே சுவாமி தைரியமா எழுந்து நின்னு தன்னோட கலாச்சாரத்தையும் நம்பிக்கைகளையும் காப்பாத்துறதுக்காக வாதாடுறான். இது வெறும் டீச்சர் ஸ்டூடெண்ட் சண்டை இல்லைங்க, இது ரெண்டு வேற வேற உலகங்களோட வேற வேற நம்பிக்கைகளோட மோதல். இந்த நாவலோட முதல் முக்கியமான தீம் குழந்தை பருவத்தோட அந்த அப்பாவித்தனம். சுவாமி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறதும் அவனோட விளையாட்டுத்தனமும் பெரியவங்களோட சிக்கலான ரூல்ஸ் நிறைஞ்ச உலகத்துக்கு எதிரா ஒரு குழந்தை இயல்பா காட்டுற ரியாக்ஷன் தான். ரெண்டாவது தீம் அதிகாரம் மற்றும் எதிர்ப்பு. சுவாமி அவனோட டீச்சரை எதிர்த்து கேள்வி கேட்கறது, ஒரு குழந்தை தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கவும் கேள்வி கேட்கவும் இருக்கிற உரிமையை தான் காட்டுது. இது அதிகாரத்துக்கு அடிபணியணுமா இல்ல அதை எதிர்க்கணுமாங்கிற ஒரு டென்ஷனை ரொம்ப அழகா சொல்லுது. மூணாவதா கலாச்சார அடையாளம். காலனித்துவ இந்தியால பிரிட்டிஷ் கல்வி முறைக்கும் நம்ம மத நம்பிக்கைகளுக்கும் நடுவுல சுவாமி அவனோட சொந்த மதத்தை விட்டு கொடுக்காம பேசுறது அந்த காலத்துல இருந்த சமூக பதட்டங்களையும் ஒரு தனி மனுஷனோட அடையாள தேடலையும் அப்படியே பிரதிபலிக்குது. சரி, இத்தனை வருஷம் கழிச்சும் ஏன் இந்த கதை நம்ம மனசுல நிக்குது? இன்னைக்கும் ஏன் எல்லாரும் இத பத்தி பேசுறாங்க? அதுக்கான காரணத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கதைக்கு உயிர் கொடுத்தவர் நம்ம ஆர்.கே. நாராயணன். இந்திய ஆங்கில இலக்கியத்தோட முன்னோடிகள்ல இவரும் ஒருத்தர். 1935ல சுவாமியும் நண்பர்களும் மூலமா அவரோட இலக்கிய பயணத்தை தொடங்கினாரு. அதுக்கப்புறம் தி கைட் மாதிரி நிறைய படைப்புகளுக்காக தேசிய விருதுகளெல்லாம் வாங்கியிருக்காரு. ரொம்ப சிம்பிளான நடையில
இந்திய வாழ்க்கையோட அழகையும் நகைச்சுவையையும் உலகத்துக்கே கொண்டு சேர்த்தவர் நாராயணன். கடைசியா சொல்லணும்னா நாராயணனோட வெற்றியே அவரோட அந்த எளிமையான நகைச்சுவை கலந்த எழுத்து நடைதான். அவர் குழந்தை பருவத்தோட அனுபவங்களை அதுவும் உலகத்துல யாரு படிச்சாலும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கண் முன்னாடி கொண்டு வராரு. ஒரு சின்ன பையனோட அப்பாவி உலகம் பெரியவங்களோட சிக்கலான உலகத்தோட மோதும்போது என்ன நடக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சுவாமியோட வாழ்க்கைய அவனோட நண்பர்கள் எப்படி மாத்துனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட் யாரு? உங்க நட்பை பத்தி ஒரு நிமிஷம்